Hey guys, welcome back to my channel. This is Harry Chennai Vlogs. So now recently I joined a new organization. So அதுதான் வந்துட்டு இந்த ஐடி அண்ட் என்னோட டே இன் மை vlog கூட நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இந்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அவங்கள்ட்ட குடீஸ் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுறேன். முன்னாடி ஒர்க் பண்ண ஆஃபீஸில் தே நெவர் கேவ் சம்திங் லைக் தட். இல்லை இந்த திவாலி சர்ப்ரைஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே நடந்ததில்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்த vlogல இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி vlog. நான் சொன்னாலே அந்த குடீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ தட் வாஸ் திஸ். அது ஐ ஷோ யூ வாட் எவர் தே கேவ் மீ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருக்கு, நல்ல பெரிய சைஸ் ஒரு நோட் புக். அண்ட் அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ், செம்ம பெருசாக ஒரு பாக்ஸ். அகெயின் ஒரு டைரி, கார்டியன் அப்படின்ட்டு பேர் போட்ட ஒரு டைரி. அண்ட் ஒரு பென் வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா they still give few things. அதில் வந்துட்டு ஓகே show you what it is. கேப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, டக்குன்னு எடுக்கணும். ஒரு ஃப்ளாஸ்க்கு அண்ட் காஃபி பவுச்சஸ், இல்லை டிஃப்ரெண்ட் டைப் காஃபி பவுச்சஸ் இருக்கு. அண்ட் இது வந்து ஐ மாஸ்க். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு பில்லோ அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோன் லுக். நான் இது ட்ரை பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு அப்படியே என்னோட டே இன் மை ஆஃபீஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே இந்த பிளாக் கண்டினியூ பண்ணேன். காஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஹுட்டி போட்டிருக்கேன். வெரி சிம்பிள் ஹுட்டி விச் இஸ் ஃப்ரம் மீஷோ. ஆக்சுவலி மீஷோவா மின்ட்ராவான்னு தெரியல, பட் ப்ரைஸஸ் அரௌண்ட் 250 தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யூ கேன் செக் இட் அவுட் இன் த போட்டோ புக்கை செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ திஸ் ஹவ் ஐ லுக்ஸ். நம்ம வந்து ரெடியாக போகிறோம், ஆஃபீஸ் போக போகிறோம். ஐ ரீசென்ட்லி சேஞ்ச்ட் புது கம்பெனிக்கு நம்ம போயாச்சு. அந்த கம்பெனி எப்படி எல்லாம் இருக்கு, இன்னைக்கு டே இன் மை ஆஃபீஸ் vlog ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம அப்படியே ரெடி ஆயிட்டு நம்ம பார்க்கலாம். I'm gonna getting ready. மேக்கப் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டேன். எனக்கு வந்து நிறைய ஏரியா இருக்கும், அந்த 2 ஊர்ல இருக்கு. ஆக்சுவலி யாராச்சும் வேணும்னா கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் எப்பவுமே வந்துட்டு இந்த பான்ஸோட தான் நான் போடுவேன். எதர் இன்னொரு ஒயிட் கலர் டப்பா இருக்கும், இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் டப்பா. ப்ளூ வந்து ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கு மைண்ட்ல. ஸோ கூலிங்கா இருக்கு. ஆனா இந்த சம்மர் மூஞ்ச வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி லிப் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நிவ்யாவோட லிப் பாம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு மேபி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கலாம், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம். அந்த மோட்டர் போட்டிருக்காங்க, எவ்வளவு நேரமும் ஓடிட்டு இருக்கு. நானும் அது முடிஞ்ச vlog இருந்துச்சேன், பட் ஓடிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு நான் சன்ஸ்கிரீன் போட போறேன். சன்ஸ்கிரீனுக்கு நான் யூஸ் பண்றது டாட்&கீயோட சன்ஸ்கிரீன். டாட்&கீல நிறைய வேரியன்ட் இப்போ வந்திருக்கு, பட் நான் ரொம்ப நாளா வந்து ஐம் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு திஸ் வாட்டர்மெலன் கூலிங் வேரியன்ட். இது வந்து ஃபவுண்டேஷன் மூஸ் கிரீம் மாதிரி இருக்கும், சாக்லேட் மூஸ் கிரீம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நிறைய வீடியோஸ்க்கு நான் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ரெகுலர் ஒரு பேசிக்கான மேக்கப்பே தான், என் ஸ்கின்னோட மேட்ச் ஆகுது. பட் என்கிட்ட இதுதான் இருக்கு. அப்ளை பண்ணோம்னா வந்து கரெக்டா இருக்கும். பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் டன். வந்து இப்போ ஐப்ரோ சைஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்சைட்டோட ப்ரோ பென்சில் கேப்ல ஃபில் பண்ணிட்டு அப்படியே நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் லைனர் போட்டு சும்மா 2 நாள் இருக்கேன் இன்னைக்கு. ஒரு குட்டி குட்டி டிஃபரன்சஸ் தான். மஸ்காரா, மெபிலினோட லேஷ்ல அப்படி இப்பயே வந்து நிறைய தான் இருக்கு. ஏன்னா என்னோட ஐப்ரோஸே வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். இப்பவே பாத்தீங்கன்னா லிஃப்டடா இருக்கும், பட் ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஃபைனலி வந்து லிப்ஸ்டிக் கூட நான் வந்து போய் கம்ப்ளீட் பண்ண போறேன். இது வந்து ஷார்ப் பண்ணணும், ஷார்ப் பண்ணுறேன். ஃபேஸ்ல நான் அவ்வளோதான் பண்ண போறேன். டூ மை ஹேர் டுடே சும்மா பின்னி கிளிப் மட்டும் போடலாம் அப்படின்னு. லெட்ஸ் see how it's going to turn out. இல்லைன்னா வந்து கழுவிட்டு ஃப்ரீயாகவே எடுத்துருவாங்க. Few of my friends and people have asked me, நான் வந்து எங்களோட முடிக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு, லைக் அந்த ஸ்மூத்னிங் இல்லை ஸ்ட்ரெயினிங் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. நோ, ஐ ஹேவன்ட் டன் எனி ட்ரீட்மெண்ட். பட் நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். லைக் நவம்பர் வந்து ஐ டிட் கலர் மை ஹேர். உங்களுக்கு தெரியும், இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்து லென்த் எல்லாம் வளர்ந்துட்டு வருது இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளாக்கா இருக்கு, இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பிளாக் இஸ் ஆக்சுவலி மை ஒரிஜினல் ஹேர் கலர், நல்லா ஜெட் பிளாக். பாத்தீங்கன்னா இங்க தெரியும் நல்லாவே, இந்த கலருக்கும் இந்த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஹேர்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இது வந்து நான் காசு கொடுத்து அடிச்ச கலர், இது வந்து கடவுளே எனக்கு கொடுத்த கலர். ஸோ இதுதான், திஸ் த ஒன்லி ஹிஸ்டரி ஆஃப் த ஹேர் ட்ரீட்மெண்ட் ஐ ஹேவ் டன். அது வந்து ஹேர் ட்ரீட்மெண்டா கன்சிடர் பண்ண முடியாது, பட் ஐ டிட் கலர் மை ஹேர் தான். நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு உங்களுக்கு நான் பார்ப்பேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ரெடி. நான் வந்து கிளம்ப போறேன். இப்போ ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் வழியில வந்துட்டு கேப்ல தான் போயிட்டு இருப்பேன். அங்கே வேணா எடுத்தா எடுக்கிறேன், இல்லை நான் வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ கைஸ் நீட் எனி கெரியர் கைடன்ஸ், நீங்கள் வந்து எப்படி வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே பின் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ண சில திங்ஸ் டு டூ ஆர் டிப்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Few moments later. I just had my lunch. திருப்பி என்னோட ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டு நான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். நான் வந்து உங்கள் காஃபி பிரேக் வந்து ஆல்மோஸ்ட் கம் டு அன் எண்ட். இப்போ வந்து டைம் ஒரு 5 ஆக போகுது. ஐம் பிளானிங் டு லீவ் பை 6 கரெக்டாக. 6க்கு அப்புறம் தான் நான் வந்து போகலான்ட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் ஹேட் அ காஃபி. அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோ ஆனாங்க. நான் உங்கள் வீட்டை அப்படியே பேசிட்டு அண்ட் ஐம் கோயிங் ஃபார் வாக். அந்த வாக்கே வந்து நான் இப்போ வந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து வாக்கிங் ஏரியா மாதிரி இருக்கும் கூட, செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ வந்து நான் இந்த ஸ்டெப்ஸே வந்து ஒரு வாக்கிங் மாதிரி கன்சிடர் பண்ணி நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 9th ஃப்ளோரில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதே ஒரு பெரிய ஒரு சாகசமாக தான் ஃபீல் ஆகுது. கீழே போயிட்டு ஒரு லாபி ஏரியா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி நான் அந்த லாபியில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். லைக் இங்கே வந்து யாராச்சும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்தப்போ இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். பட் இட்ஸ் வெரி கூல். நான் உங்களுக்கு வந்து வெளியே நான் சொல்லி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நான் வந்து சும்மா அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு நான் வந்து வெளியே வந்திருக்கேன். வெயில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது.
ஐடியா ஓடிசியில் இருந்தால் கூட சில்லுன்னு ஏசிலே உட்காந்துருக்கலாம் போல. அண்ட் யா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து வீட்டுக்கு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. I have to go and connect back again. I just returned back from office. என் தலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபீஸ் ஹரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு அப்படியே இருந்தேன். என் தலை எவ்வளோ கொடூரமாக இருக்கு. ஹரி ஹஸ் கம். நம்ம வந்து சாப்பிட வந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஆக்சுவலி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம்னு நினச்சேன். பட் அது வந்து முடியாத காரணத்தினால நம்ம எப்பயுமே வர திருப்தி வந்து சாப்பிட வந்தோம். ஹரி ஆர்டர் சம்திங் வெரி டேஸ்டி. இது என்னன்னா கீ மினி இட்லி அண்ட் ஒரு வடா. எனக்கு வந்து டேஸ்டி என்னது சோலே பட்டூரே வித் சன்னா அது வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து A2Bல தான் நல்லா சாப்பிடுவோம். இப்போ A2B குட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்கோம் திருப்தியில். டேஸ்ட்டு நல்லா தராங்க இங்கே. சோலை பட்டூரில் சன்னாவே காணும். ஓகேதான். சப்பாத்திக்கு கொடுத்த குருமாவை அப்படியே எடுத்துருக்காங்க. ருசி சூப்பர். டி மினி இட்லி சன்னவே இல்லை. On day 2 in my corporate life. This is not my first company anymore, but still feeling new. நல்லாதான் போச்சு. ஆனால் இன்னும் வேலை ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆனப்பறம் தான் தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. So